உங்களுக்கு நடந்த ஏதாவது இன்சல்ட்டா, இந்த ஒரு இன்சல்ட் என்னால மறக்க முடியாது. ஏன்னா இப்போ சாதாரணமா ஒரு ஒரு ஆங்கரிங்ன்ற போது இதுலயே நெறைய இன்சல்ட் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வர வேண்டியிருக்கு. ஸோ பெரிய சீரியல்ல ஒரு ஒரு ஹீரோவா பண்றது எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம். அப்படி அதுல எனக்கு சீரியல் டு மூவி கனெக்ட்னு நான் சொல்ல முடியாது. பட் ஆனா நான் இண்டஸ்ட்ரி பர்சனா இருக்கிறதுனால நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பையன். இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லை, ஒரு டைரக்டர் இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட் பையனா இல்லை. அப்படிங்கிறதுனால ஒரு அவுட் சைடரா ஐ ஃபேஸ்டு மெனி திங்ஸ். அவுட் சைடரா யா அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேசுவாங்க. லைக் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, உனக்கு கொடுக்கறதுனால, உனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது. நீ வந்து ஒரு பெரிய டைரக்டர் பையன் ஒன்றும் இல்லையே, நீ ஒன்றும் பெரிய ப்ரொடியூசர் பையன் ஒன்றும் இல்லையே. ஆனால் இதே விஷயம் நான் இவங்களுக்கு கொடுத்தா ஐ கெட் சம்திங் ரைட். இது என் கண்ணு முன்னாடி என் காது பட ஒரு விஷயம். யா சொன்னது ரொம்ப பெரிய ஒரு பர்சன், ரொம்ப பெரிய ஒரு பர்சன் இண்டஸ்ட்ரியில. ஒரு டைரக்டர் இல்ல ஒரு நான் சொல்ல விரும்பல. இல்ல வேண்டாம் ஐ டோன்ட். பட் ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன். எனக்கு நான் அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன். ரொம்ப பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. பட் ஆனால் அவங்களோட வாயிலேருந்து அப்படி ஒரு விஷயம் வரும்போது இட் ஹர்ட் மீ அ லாட். ஏன்னா அவங்க வந்து ரோஹித் நல்லா இருக்கான், செமையா இருக்கான், இவன் சம்திங் ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் என் முன்னாடி சொல்லுவேன். எனக்கு அது சொல்லும் போதும் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் சேம் அதே வாய் வேற ஒரு விஷயம் சொல்லும்போது ஐ வாஸ் ரியலி கெட் ஹர்ட். பட் ஆனால் ரெண்டுமே வித்தியாசம் தான், ரெண்டுமே வேற. நீ அப்போ ஒரு சில விஷயம் பாசிட்டிவ் வசனம் மட்டும் நீ எடுத்துக்கிற, நெகட்டிவ் வசனம் எடுத்துக்க மாட்டியா? இது வேற அது வேற இல்லை. இருந்தாலும் அது நம்மள வந்து டாமினன்ட் பண்ணி, அதாவது நம்ம பின்னாடி நம்ம இல்லாதப்ப எங்கேயோ போய் சொல்றது வேற, யார்கிட்டயோ சொல்றது வேற. நம்மளை வச்சுக்கிட்டு நம்மள முன்னாடியே ஒருத்தவங்களை அது வந்து இன்சல்ட் இல்லை. இப்போ நான் ஜித்துங்கிறவங்கள நான் ஒருத்தர்கிட்ட போய் சொல்றேன்னா, நான் எப்படி சொல்றேனோ அதை வச்சுதான் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. நான் ஜித்துவை பத்தி நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஓகே அவங்க நாளைக்கு உங்களை பார்த்தாலுமே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு.